மாண்புமிகு துணை முதலமைச்சர் சின்னவர் உதயநிதி அவர்களுடைய அறிவுரைப்படி இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. கோவில்பட்டி தொகுதியிலே முதலாவதாக முடித்தோம், இரண்டாவதாக விளாத்திக்குளம் தொகுதியிலே முடிவு பெற்று இன்று நமக்கு பகுதி வாரியாக தூத்துக்குடி தொகுதியிலே 6 பகுதிகளுக்கும் 6 கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த முதல் நாள் கூட்டத்திலே நமக்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் திரு MRR வாசி விக்ரமண்ணாச்சி வந்துள்ளார்கள். கடந்த கூட்டத்திலே முத்தியாபுரத்திலே பேசினார்கள். அவருடைய தந்தையார் எப்படி திராவிட கழக கொள்கையை பின்பற்றி MR ராதா அவர்கள், நடிகவேல் MR ராதா என்று நம்ம சொல்லுவோம், அவருடைய படங்களிலே கூட திராவிட கொள்கைகளை பேசியிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் அதே கொள்கை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய பேரனாக வாசி விக்ரம் இன்னைக்கு கலந்து கொண்டிருக்காரு. உரையாடும் போது அதே அவருடைய தாத்தாவுடைய குரலிலே அவருடைய வசனத்தை பேசினார்கள். அதுபோல கலைஞரை பற்றியும் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சி பற்றியெல்லாம் இங்கு எடுத்து கூறினார்கள். அதே போல இந்த கூட்டம் நமக்கு இன்னைக்கு கூட்டம் நடைபெறும் போது ஓரணியில் தமிழ்நாடு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொள்ள தயாராக இருக்கிறவர்களும் இந்த திமுகவில் உறுப்பினராக சேர்ந்து கொள்ள வேண்டும், பழைய உறுப்பினர்களும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கெல்லாம் வேண்டுகோள் வைத்துள்ளார்கள். அதன்படி அவர் அறிவித்த 9 நாட்களில் இன்னைக்கு 3ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இன்னைக்கு 12ஆம் தேதி ஆகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 75 லட்சம் பேர் திமுக உறுப்பினராக சேர்த்திருக்காங்க. ஆகவே நம்முடைய தலைவருடைய அந்த ஒரு வேண்டுகோள், நாம் எல்லாம் உறுப்பினராக சேருங்கள் என்று சொன்னது போடி தொண்டர்களாக இருக்கக்கூடிய அத்துணை பேரும், செயல் வீரர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அத்துணை செயல் வீரர்களும் வட்ட செயலாளர்களும் ஐடி விங்களோட பசங்களும் இளைஞரணி தமிழ்மார்கள் எல்லாமே உறுப்பினர் சேர்க்கையில் நாம் ஈடுபட்டு வருகிறோம். இன்னைக்கு 75 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் திமுக உறுப்பினராக சேர்த்து கொண்டுள்ளார்கள். தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 70,581 பேர் சேர்த்திருக்கிறாங்க. விளாத்திக்குளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 90,000 பேர் சேர்த்தாச்சு. ஆகவே இந்த அளவுக்கு நம்முடைய மக்களிடையே ஆதரவு இருக்கிறது. நம்முடைய தளபதியாரின் திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறது. நாம் கண்கூடாக காண முடிகிறோம். சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா நம்மளை வரவேற்று கட்டாயம் சேர்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சில குறை நிறைகளை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, இதை தீர்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் மாநகராட்சியில் சொல்லி தீர்த்து வைக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, முதலமைச்சர் கொண்டு சொல்லுங்கள், இது MP அக்காட்ட சொல்லுங்கள் என்றெல்லாம் குறைகளும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் நம்ம சரிப்படுத்தப்பட வேண்டியதை நாம் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு நம்முடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது ஓரணியில் தமிழ்நாடு இந்த உறுப்பினர் சேர்க்கை வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. அதில் ஈடுபட்டுள்ள அத்துணை செயல் வீரர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியை நான் இத்தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் களப்பணியாற்றுவோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியார் அவர்கள் கலைஞருடைய வழியிலே திராவிட மாடல் ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா மக்களுக்குமான திட்டம், அனைத்து மாவட்டங்களும் முன்னேறணும், அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்கள், புதிய தொழில் நிறுவனங்கள் வரணும், அனைத்து மாவட்டங்கள் மக்களும் பயனடையணும், அனைத்து சமுதாய மக்களுக்குமான திட்டங்கள் வேணும், பெண்களுக்கு நாம் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு வகையிலே அவர் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். இது மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், இல்லை ஆயிரவர்களுக்கு அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டமாக இருக்கட்டும், TN ரைஸ் திட்டமாக இருக்கட்டும், பெண்களுக்கான தொழில் முனைவோர் திட்டமாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனம் இல்லை தொழில் முனைவோர் திட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம தொழில் முனைவோர் ஆக்கணும், எல்லா பக்கமும் வளர்ச்சி அடையணும், கட்டமைப்பு வசதிகளை பெருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு திட்டமிட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் 9.65% தமிழ்நாடு தான் பொருளாதார வளர்ச்சியில் அதிக அளவு நாம் முன்னேறியுள்ளோம். அதுபோல் நம்முடைய வறுமை கோட்டு பட்டியல்களுடைய எண்ணிக்கை குறைந்தது 1% தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் 11%, ஆனால் தமிழ்நாட்டில் 1% தான். அதுபோல் தனிநபர் வருமானம் நம்முடைய தமிழ்நாட்டில் உயர்ந்து விளங்குகிறது. நாம் ஏற்றுமதியில் உயர்ந்துள்ளோம். பெண்கள் படிக்கும் பெண்களுடைய உயர்கல்வி படிக்கும் இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விளங்குகிறது. உழைக்கும் மகளிருடைய பெண்களுடைய எண்ணிக்கை நம்முடைய தமிழகத்தில் அதிகரித்து இருக்கிறது. 41% தமிழ்நாட்டில் தான் அதிக பெண்கள் உழைக்கிறார்கள். இவ்வாறு நம்ம படிப்படியாக எல்லாத்திலுமே நம்ம முன்னேறி வந்திருக்கிறோம். முதலாக முதலமைச்சரை சிறந்த முதலமைச்சர் என்ற பத்திரிகையெல்லாம் பாராட்டிய போது அவர் தலைவர் நம்மளுக்கு என்ன சொன்னார்னா, நான் சிறந்த முதலமைச்சர் என்பதனால் எனக்கு பெருமை அல்ல, என்னைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகிறதோ அதுதான் நான் எதிர்பார்ப்பது, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று நம்முடைய கழக தலைவர் தளபதியார் அறிவித்தார்கள். இன்னைக்கு அது நிறைவேறியது. அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்ததில்லை, தலைவர் அறிவிக்கிறது இல்லை, நான் அறிவிக்கிறது இல்லை. ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்கள் இவ்வளவு சொல்லி முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று கூறுகிறார்கள். எல்லா மாநிலத்துக்கும்
உரிய ஒதுக்கீடு பண்ணுது ஒன்றிய அரசு. அதுவும் தமிழகத்தை வஞ்சித்து தான் வருகிறது. தமிழ்நாடு கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி இன்ன வரைக்கும் தரல. 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் இன்ன வரைக்கும் தரல. நம்ம நிறைய திட்டங்களுக்கு மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், என்ன திட்டமானாலும் அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு பண்ணலை. ஆனாலும் நம்ம நல்லாட்சி புரிந்து வருகிறார் தளபதியார். இன்னைக்கு தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இருக்குது. ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டை அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சித்த போதும் சரி, ஏன் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு நாம் நடத்தி ரிப்போர்ட் கொடுத்த போது அதை ஏற்றுக்கல, ஒன்றிய அரசு ஏற்றுக்கல. இல்லை இன்னும் நீங்கள் அறிவுபூர்வமாக நிரூபிக்கணுன்றாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தியுள்ளார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகம் அதில் அமைந்துள்ளது என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதை யாருமே கேட்கல. அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்குது ஒன்றிய அரசு. தமிழன் இன்னும் எங்கேயோ போயிடுவானே, இன்னைக்கே உலகம் எங்கே இருக்கிறான், எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறான், உழைப்பாளியாக இருக்கிறான், உலகமெங்கும் படித்த கல்வியிலே சிறந்து இருக்கிறான். ஆகவே இன்னும் அந்த நீங்கள் தான் பழமை வாய்ந்த ஒரு நாகரிகம், தமிழ் நாகரிகம் என்று சொல்வதற்கு மத்திய அரசுக்கு மனசு இல்லை, அதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. அதை தான் நம்ம கூறிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு எல்லா இடத்துலையும் வஞ்சிக்கிற ஒன்றிய அரசு வருகின்ற 2026 எப்படியாவது காலுண்டி ஆக வேண்டும் தமிழ்நாட்டில் என்று அதிமுகவோட கூட்டணி போட்டிருக்காங்க. நீ கூட்டணி போட்டால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. 2019 கூட்டணி போட்டு தானே தேர்வு சந்திச்சிங்க. யார் ஜெயிச்சா? நாங்கள் தான் 40க்கு 40 வெற்றி பெற்றோம். 2021 சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ணீங்க? கூட்டணி தான் போட்டிருந்தீங்க. அதிமுக பாஜக யார் வெற்றி பெற்றா? நாங்கள் தான் வெற்றி போட்டு திமுக கூட்டணி வெற்றி பெற்று இன்னைக்கு தளபதியாக முதலமைச்சராக இருக்கிறார். 2024 2 பேரும் தனித்தனியாக நின்னாங்க. இதே திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் வெற்றி பெற்றது. இன்னைக்கு 2026 கூட்டணி போட்டிருக்கோன்றாங்க. ஆனால் கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணியாக காலையில் அமித்ஷா ஒன்று சொல்கிறார், மாலையில் எடப்பாடி ஒன்று சொல்கிறார். அப்படி ஒரு கூட்டணியாக அது போயிட்டு இருக்குது. அவங்க அந்த போன ஆட்சி காலத்தில் எந்த வளர்ச்சி பணியும் கிடையாது. எல்லா இடமுமே சரியான திட்டங்கள் செயல்படுத்தாத ஒரு ஆட்சி இருந்ததுனால தான் மீண்டும் நம்முடைய தளபதியாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் என்னவோ ரொம்ப யோக்கியமான ஜொம்பெடுத்து வைன்ற மாதிரி எடப்பாடி யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நம்முடைய தலைவரை இல்லாத முள்ளாதும் பேசிட்டு கடைசியில் அவரே தப்பாக பேசி மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு. மக்கள் அவருக்கு சரியான ஒரு பாடம் கற்பிப்பார்கள். அவர் பேச்சுக்கே சரியான பதிலடி மக்கள் கொடுத்து வருகிறார் என்பதை நாம் கண்கூட காண்கிறோம். ஏன்னா அறநிலைத்துறையிலேருந்து ஏன் கல்லூரி வைக்கணும்னு எடப்பாடி கேட்குறாரு. மறந்து கேட்டுட்டாரு. அது கூட்டணிகளுடைய அந்த எஃபெக்ட். பாஜக கூட்டணி சேர்ந்ததும் ஏன் அறநிலைத்துறையை நீங்கள் கல்லூரி தொடங்குறீங்கன்னு கேட்டுட்டாரு. அவ்வளோ மக்கள் இருந்து அவ்வளோ பேரும் போட்டு பிபின்னு பிச்சுட்டான். ஏன் கல்லூரி தொடங்கினா என்ன, பள்ளி தொடங்கினா என்ன, நம்முடைய ஆதரவற்ற இல்லம் தொடங்கினா என்னன்னு எல்லாரும் கேட்கவும் இப்போ உடனே பல்ட்டி அடிக்கிறார். இல்லை நான் அப்படி சொல்லலை, திருச்சி சொல்கிறாங்க. ஆகவே அவர் அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு அதிக அளவு ஆதரவு பெற்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதியார்கள் தான். கலைஞருடைய வழியிலே நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள். ஆகவே யார் தொடங்கினாலும் சரி, புதுசாக சிலர் முதலமைச்சராகணுன்னே கட்சியை தொடங்குறாங்க. இன்னும் அவர் மக்களுடைய வாழ்க்கை தரணும். அநேகமாக பனையூர்லேயே அவர் எல்லா கட்சியும் எல்லாம் நடத்திக்கிடுவார் போல. நாளைக்கு கூட ஏதோ யாரையோ சந்திக்கிறார். நாங்கள் எங்கே சந்திக்கிறார்? நானும் செய்தியை பார்த்தேன். பனையூர்லேயே சந்திக்கிறார். அவருடைய நிகழ்வு எல்லாமே பனையூர்லேயே வச்சுக்கிடுவார் போல. ஒரு பை ஒன்று போட்டிருக்காரு பார்த்தீங்களா? யாரோ சொன்னார், சரத்துபாலை என்ன சொன்னான், அக்கா அந்த பையை நோட் பண்ணீங்களா ஏன் தம்பின்னு. அந்த பிக் பாஸ்ல எல்லாரும் பை போட்டிருப்பாங்க பாருங்க. அதில் அவங்க செய்தி வந்துட்டே இருக்கு, அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காருக்கா அப்படின்னா இருக்கலாம்ப்பா, எனக்கு தெரிலன்னு சொன்னேன். உண்மையிலே அதுதான். ஆகவே நீங்கள் ஒரு மக்களுடைய நிலைமை தெரியாதவர்கள் தமிழகத்தினுடைய நிலைமை அறியறதுக்கு எவ்வளோ காலம் இருக்குது. ஆனால் அவங்க கட்சிக்காரங்களை கட்டி வைக்க பிடிச்சி வைக்க எதையா சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தேவையில்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் உறுப்பினர் சேர்க்கை போகும்போது வீடு வீடாக ஒரு வரவேற்பு இருக்கிறது, ஒரு எழுச்சியாக இருக்கிறது, மக்கள் ஆதரவாக இருக்கிறாங்க. அதை வாக்குகளாக பெற்றுத் தருவது, சேகரித்து தருவது உங்கள் ஒவ்வொருவருடைய பணி, நம்முடைய செயல் வீரருடைய பணி என்பது மட்டும்